Hi friends, welcome to Lakshmi Maths. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல previous yearல கேட்ட மேக்ஸ் क्वेश्चंस எல்லாம் பார்க்க போறோம். First question பாருங்க, what is the mean proportion between 121 and 169? 121க்கும் 169க்கும் இடைப்பட்ட சராசரி விகிதாச்சாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சராசரி விகிதாச்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் AB. ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், பிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் நம்பர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 121, செகண்ட் நம்பர் 169. ஓகே. ஸோ 121க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 11. 169க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 13. அப்போ 11ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 143 வரும். அப்படிதானே? 13 × 11 உங்களுக்கு என்ன வரும்? 3. ஸோ 143 கிடைக்கும். புரியுதா? அப்போ மீன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னாலே கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் ஏபி. ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டாப்பிக்கில் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். மீன் ப்ரப்போர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, தேர்ட் ப்ரப்போர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு A to Z எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் RPFல கேட்ட மேக்ஸ் கொஷின். அடுத்த கொஷின் பாருங்க. A cylindrical tank has a capacity of 5632 meter cube. If the diameter of the base is 8 meter, what is the depth of the cylindrical tank ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு உருளை வடிவ தொட்டி அதோட கொள்ளளவு பார்த்தீங்க அப்படின்னா 5632 மீட்டர் கியூப். ஸோ கொள்ளளவுனாலும் கன அளவுனாலும் ஒன்று தான். ஓகே, கொள்ளளவு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? வால்யூம்னு சொல்லுவோம். அப்போ உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr²h. ஓகே, ஸோ அதோட அடிப்பகுதியோட விட்டம் வந்து கொடுத்துட்டாங்க. அதோட விட்டம் வந்து 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட ஆரம் என்னது? விட்டத்துல பாதி தான் ஆரம். அப்ப ஆரம் எவ்வளவு வரும்? 4 மீட்டர்னு கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த உருளை வடிவ தொட்டியோட ஆழம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிதான் ஒரு தொட்டி இருக்கு, ஒரு உருளை வடிவத்துல ஒரு தொட்டி இருக்கு அப்படின்னா அந்த தொட்டியோட ஆரம் வந்து 4 மீட்டர். ஓகே, அதோட ஆழம் இங்க இருந்து இந்த கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆழம்னா என்னது? இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது. அப்போ அதோட ஹைட்டு தான் நமக்கு இந்த இடத்துல ஆழம். ஓகேவா? ஸோ புரியுதா? உருளை வடிவ தொட்டி அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதோட ஆழம் கேட்டிருக்காங்க. ஆழம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட ஹைட்டு. ஓகேவா? ஸோ டெப்த்துன்னு சொல்லியிருக்காங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு? டெப்த்துன்னா ஒன்றும் இல்லை, அதோட ஹைட்டு. அது எவ்வளோ ஹைட்டு இருக்குது அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு உருளை வடிவ தொட்டியோட கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும், πr²h. அப்போ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 4 × 4. ஹைட்டு தானே கண்டுபிடிக்கணும். ஸோ h ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே கொள்ளளவு என்ன கொடுத்துட்டாங்க? 5632 கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த ஹச்சை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. 5632 × 7 டிவைடட் பை 22 × 4 × 4. ஓகே, ஸோ கட் பண்ணலாமா? கட் பண்ணா 22ல கட் பண்ணீங்கன்னா ஒரு 22 22 2 22 44 வரும். ஸோ திருப்பி என்ன வரும்? 12 இருக்கும் மிச்சம். ஸோ அப்போ 123 வரும். ஸோ திருப்பியும் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 தடவை போகுமா? ஸோ 5 தடவை போனால் என்ன வரும்? 110 வரும். இன்னும் கட் பண்ணுங்க. 110 அப்படின்னா 3. ஸோ 13 இருக்கும். ஸோ 13னா 132. ஸோ திருப்பி என்ன வரும்? 6 தடவை போகும். அப்போ 22 வச்சே கட் பண்ணிடலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட் 11ஆம் வாய்ப்பாடு கட் பண்ணுங்க, அப்புறம் 2ஆம் வாய்ப்பாடு கட் பண்ணுங்க. இல்லை ஒரே இதானாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். இப்போ இது பண்ணீங்கன்னா 4 × 4 எத்தனை? 16. அப்படிதானே? 4² 16. இது 16² தான் 256. இல்லைனா இதை எப்படி கட் பண்ணலாம்? இந்த 2 4ஐயும் கட் பண்ணிட்டு இதை 16ன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்படி டைரெக்டாக பெரிய நம்பர் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். அப்போ அதோட ஹைட் எவ்வளவு? 16 × 7 6 7 42 112 மீட்டர். ஓகே, ஸோ 112 மீட்டர் தான் அந்த தொட்டியோட உயரம். இல்லைனா அந்த தொட்டியோட ஆழம் 112 மீட்டர். 112 மீட்டருங்கிறது ஆப்ஷன் ஏ. இந்த இடத்துல எதுக்கு பெரிய நம்பர் வச்சு கட் பண்ண சொன்னேன் அப்படின்னா எக்ஸாமில் உட்காந்து 2ஆம் வாய்ப்பாடில் கட் பண்ணிட்டு இருந்தோம்னா இதுலேயே நமக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகிரும். ஸோ அப்போ டைம் வேஸ்ட் ஆகிரும். ஓகேவா? ஏன்னா நாம் வந்து கொடுத்துருக்க டைமுக்குள்ள நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து செலக்ட் ஆக முடியும் எக்ஸாமில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, John and Dhanvi's age are in the ratio 8:15. After 9 years, the ratio of their ages will be 11:18. What is the difference between their ages? ஜான் மற்றும் தன்வின் 2 பேர் இருக்காங்க. அவங்க வயதுகளோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 8x 15x இருக்கு. ஓகே, 9 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜானோட வயசு 8 பங்கு இருக்கு, தன்வியோட வயசு பார்த்தீங்கன்னா 15 பங்கு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறீங்க. அப்போ இவளுக்கு ஒரு 9 வயசு கூடும், இவளுக்கு ஒரு 9 வயசு கூடும். அப்போ 9 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அவங்களோட வயது விகிதம் பார்த்தீங்கன்னா 11/18 மாறுதான். அவ்வளோதான். அப்படின்னா அவங்க 2 பேரோட வயது வித்தியாசம் என்ன?
ஸோ ரெண்டு பேரோட வயதுக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ப்ரெசென்ட்டில் அவங்க வயசு எவ்வளவு? இவளுக்கு 8 பங்கு இருக்குது, இவளுக்கு 15 பங்கு வயசு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 × 8x + 9 = 11 × 15 எக்ஸ் ப்ளஸ் 9 இருக்கும். அப்படிதானே? இது 8 பங்குன்னு எடுத்துக்கிட்டோம், இவளோட வயசை 15 பங்குன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 18 × 8 144 எக்ஸ்ன்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 18 × 9 162 வருமா? 9 8 72, ஸோ 162. திருப்பி இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 × 15 165 கிடைக்கும். ப்ளஸ் 11 × 9 99. ஓகே, ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க. 144 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 99 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்தால் 165x - 144x = 162 - 99. ஸோ 5ல் 4 போனால் 1, 6ல் 4 போனால் 2, 21x = ஸோ இது 12ல் 9 போனால் 3, ஸோ 63 கிடைக்குமா? அப்போ 21x 63 இருந்தால் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 63/21, ஸோ 3 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்னது? 3. இப்போ ரெண்டு பேரோட வயது வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு போய் ஸோ ஜானோட ப்ரெசன்ட் ஏஜ் 8 × 3 24, தன்வியோட ப்ரெசன்ட் ஏஜ் 15 × 3 45ன்னு போட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேஷியோவில் இந்த சம்மை முடிச்சு விட்ருங்க. இப்போ ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 15 - 8 7 பார்ட் வரும். அப்படி தானே? ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பார்ட் எக்ஸோட வேல்யூ என்னது? 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வித்தியாசம் எவ்வளவு? 7 பார்ட். ஒரு பார்ட் 3 அப்படின்னா 7 பார்ட் என்ன வரும்? 7 × 3 21 வயசு. அப்போ ரெண்டு பேரோட வயதோட வித்தியாசம் எவ்வளவு? 21. ஓகே, புரியுதா? ஸோ 21ங்கிறது ஆப்ஷன் சி. அந்த கொஸ்டினில் எப்படினாலும் கேட்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மற்றும் தன்வியோட வயசு என்னன்னு தனித்தனியாக கேட்கலாம். ஜானோட ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஜானோட ப்ரெசன்டேஜ்னா என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ 3, ப்ரெசன்டேஜ் எவ்வளவு? 8x. அப்போ 8 × 3 24ன்னு சூஸ் பண்ணிடலாம். தன்வியோட ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா 15 × 3 45ன்னு சொல்லிடலாம். ஓகே, ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசங்கிறதுனால அப்படியே ரேஷியோலே டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா வித்தியாசம் கிடைச்சிருமா? இப்போ ரெண்டு பேரோட வயதோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டாங்கன்னா ரேஷியோவே அப்படியே ஆட் பண்ணுங்க. 15 × 23 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ இப்போ தான் என்ன கண்டுபிடிச்சோம்? 3ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 23 × 3 நமக்கு என்ன வரும்? 69 வரும். இதுதான் ரெண்டு பேரோட வயதோட கூட்டுத்தொகை. அப்படி அந்த ரேஷியோலே சம்மை வந்து முடிக்கணும். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, in an election between two candidates, ரெண்டு வேட்பாளர்களுக்கு இடையில எலெக்ஷன் நடக்கு. One who gets 64% of the votes polled is elected by a majority of 4340 votes. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இடையில எலெக்ஷன் நடக்குது. ஒருத்தர் வந்து 64% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ இன்னொருத்தர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? டோட்டல் ஓட்டு 100%. அதுல ஒருத்தருக்கு 64 போயிருச்சுன்னா இன்னொருத்தருக்கு எவ்வளவு போகும்? மீதி இருக்க 36% போகும். ஓகேவா? ஸோ இப்போ இவர் ஜெயிச்சவர் இருக்காரு இல்லையா, அவர் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4340. ஓகே, ஸோ இவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு? அப்போ மொத்தமாக எவ்வளோ ஓட்டு வந்து போல் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சிடரிங் தட் ஆல் த போல்டு ஓட்ஸ் ஆர் வேலிட். சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சன்டேஜ் டாபிக் கீழே வரும். சில கொஸ்டினில் ஓட் பண்ணுறதுல வேலிட் ஓட்டு இவ்வளவு, இன்வேலிட் ஓட்டு இவ்வளவுன்னு தனியாக சொல்லிடுவாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதுல வந்து டைரக்டாவே சொல்லிட்டாங்க எல்லா ஓட்டுமே வேலிட் ஓட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரெண்டு பேருக்கு இடையில, இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையிலான தேர்தலில் பதிவான வாக்குகளில் 64% பெற்ற ஒருவர் 4340 வாக்குகள் பெரும்பான்மையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மொத்தம் பதிவான வாக்குகள் எவ்வளவு? வாக்களிக்கப்பட்ட அனைத்து வாக்குகளும் செல்லுபடியாகும் என்பதை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா இது பண்ண ஓட்டு 100%. ஜெயிச்சவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 64%. தோத்தவர் அப்ப எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 36%. ஓகேவா? அப்போ இந்த ஜெயிச்சவர் இருக்காரு இல்லையா, இந்த வின் பண்ண கேண்டிடேட், இவர் வந்து தோத்தவரை விட 4340 வாக்கு அதிகமா வாங்கியிருக்காராம். அப்போ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 4340ங்கிறது யாரு? இந்த ஜெயிச்சவர் தோத்தவரை விட அதிகமா வாங்கியிருக்காரு அப்படியும் நான் சொல்லலாம். ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 4340 நான் சொல்லிடலாம். அப்போ 64 - 36 எவ்வளவு வரும்? 14ல் 6 போனா 8, ஸோ 5ல் 3 போனா 2, 28%. அப்போ இந்த 4340ங்கிறது மொத்த வாக்குகள்ல 28%.
புரியுதா? நான் எப்படி சொல்லலாம், ஜெயிச்சிருக்கவர் வந்து தோத்தவரை விட 4340 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காரு அப்படியும் நான் சொல்லலாம். இல்லை ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் 4340 அப்படியும் சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தானே. அப்போ 28%, ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 28%. 28% தான் 4340 இருந்துச்சுன்னா எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் பதிவான வாக்குகள் எவ்வளவு? பதிவான வாக்கு எவ்வளவு? 100%. 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 28 இன்ட்டு எக்ஸ் = 4340 இன்ட்டு 100ன்னு வரும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 4340 இன்ட்டு 100 டிவைடட் பை 28. ஓகே, ஸோ கட் பண்ணலாமா? கட் பண்ணால் எத்தனை தடவை போகும்? ஒரு 28 ஒரு 28. ஸோ திருப்பி 15 இருக்கும் மிச்சம். ஸோ 154 வரும். ஸோ 154 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தடவை போகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெளியில இது பண்ணுங்க. 4340 ஸோ 28 ஒரு 28 13 8 போனா 5 1. ஸோ திருப்பி எத்தனை தடவை போகும்? 5 தடவை. 8 5 40. ஸோ 140. ஸோ 4 5ல் 4 போனால் 1. ஸோ 0வை கீழே இறக்கிடலாம். திருப்பியும் 5 டைம்ஸ் போகும். அப்போ இது எத்தனை தடவை வருது? இதை கட் பண்ணிங்கன்னா 155 வருது. அப்போ 155 இன்ட்டு 100. அப்போ மொத்த பதிவான வாக்குகள் எவ்வளவு? எக்ஸ் = 15500. ஓகே, ஸோ இதுதான் எனது மொத்தம் பதிவான வாக்குகள். 15500 வாக்குகள் மொத்தமாக பதிவாயிருக்கு. ஸோ 15500ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28% தான் 4340. நம்ம 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 28% தான் 4340னா 1% என்ன கண்டுபிடிச்சோம்? 155 கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 1% மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு கொஸ்டின் எதை கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்னா, இப்போ இதே கொஸ்டின்ல இன்னொரு விதமாக கேட்கலாம். என்ன பண்ணலாம்னா, வின் பண்ண கேண்டிடேட்டோட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன, ஜெயிச்சவரோட வாக்குகள் எண்ணிக்கை என்னன்னு கேட்கலாம். அப்போ 1% 155 இருந்தா ஜெயிச்சவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 64%. அப்போ வின் பண்ணவருக்கு 64 into 155 மல்டிப்ளை பண்ணா ஜெயிச்சவரோட வாக்குகளோட எண்ணிக்கை கிடைச்சிரும். சப்போஸ் இப்போ லாஸ் ஆன கேண்டிடேட்டோட வாக்குகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. 1% 155 அப்படின்னா 36% எவ்வளவு? ஸோ அப்போ 36 into 155. ஓகே, ஸோ கிளியரா? அவ்வளோதான். 1% மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. 1% கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், அடிக்கடி ரயில்வேல கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா அலிகேஷன் மெத்தட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? சுமன் பைஸ் 40 kg ஆஃப் வீட் அட் ₹12.5 per kg. சுமன் ஒரு பையன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா 40 கிலோ கோதுமை வாங்குறான். அந்த கோதுமை பை பார்த்தீங்கன்னா 40 கிலோ இருக்கு. ஆனால் அதில் கிலோவுக்கு அந்த கோதுமையோட விலை எவ்வளோன்னா ₹12.50. கிலோவுக்கு ₹12.50. அவன் வாங்குறது 40 கிலோ. அதே மாதிரி இன்னொரு பை வாங்குறான். இன்னொரு பையில 30 கிலோ கோதுமை வாங்குறான். அதுதான் அடுத்த லைன்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் 30 kg ஆஃப் வீட் அட் ₹14 per kg. ஸோ இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா கிலோவுக்கு ₹14. இப்போ என்ன பண்றான்னா, இதுல ₹12.50 கிலோவுக்கு ₹12.50 இதுல 40 கிலோ கோதுமையும் கிலோவுக்கு ₹14 மதிப்புள்ள 30 கிலோ கோதுமையும் வாங்குறான். வாங்கிட்டு அதை மிக்ஸ் பண்றான். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறான் இன்னொரு இதுல. ஓகேவா? ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு at what rate per kg should he sell the mixture to gain 5% on the whole. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டான். மிக்ஸ் பண்ணிட்டு இதை விற்கணும். இதை விற்கும் போது எவ்வளவு ரூபாய்க்கு வித்தான்னா 5% லாபம் கிடைக்கும். இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சுமன் 40 கிலோ கோதுமையை ₹12.5க்கு, அதாவது ஒரு கிலோவுக்கு ₹12.50 வாங்குறான். ஓகேவா? இன்னொரு இதுல 30 கிலோ கோதுமை வாங்குறான். கிலோவுக்கு ₹14 வாங்குறான். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதுல வச்சிடறான். ஓகேவா? மொத்தத்தில் 5% லாபம் அடைய கலவையை, இதான் அதோட கலவை, எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா அலிகேஷன் மெத்தட். ஏற்கனவே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயும் சரி, டெய்லி லைவ் கிளாஸ்லேயும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? CP1 காஸ்ட் ப்ரைஸ் 1 போடுவோம். இங்கே CP2 போடுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ், கம்பைன்டு காஸ்ட் ப்ரைஸ் போடுவோம். அப்படிதானே? ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கிலோ, எவ்வளோ இது கிலோவுக்கு ₹12.50. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட காஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்கேன். ரெண்டாவது சாக்கு பை இருக்கு இல்லையா கோதுமை, அதோடது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 14.
இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ண பிறகு காஸ்ட் ப்ரைஸ் தெரியுமா? தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. இதுதான் அலிகேஷனுக்கான இது. இந்த பேசிக் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இதில் எத்தனை கிலோ வாங்குறான்? 40 கிலோ வாங்குறான். இதில் எத்தனை கிலோ வாங்குறான்? 30 கிலோ வாங்குறான். 40 கிலோ கிலோவுக்கு 12 ரூபா 50 பைசா. 30 கிலோ கிலோவுக்கு 14 ரூபா. ஓகே. இது ரெண்டையும் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணலாமா? அப்போ இந்த இதுல இருந்து எவ்வளோ பார்ட் வாங்குறான்? 4 பங்கு. இந்த இதுல இருந்து எத்தனை பங்கு வாங்குறான்? 3 பங்கு வாங்குறான். ஓகே. ஸோ போட்டாச்சா? இது ரெண்டையும் ரேஷியோவாக கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சாக்குல இருந்து இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி குட்டி சாக்குல இருக்கு. இதுல 40 கிலோ இருக்கு, இதுல 30 கிலோ இருக்கு. ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல போடும்போது ஃபர்ஸ்ட் பையில இருந்து 4 பங்கு கோதுமையும் ரெண்டாவது பையில இருந்து 3 பங்கு கோதுமையும் இருக்கும் இந்த கலவையில. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கணும். அப்படிதானே? ஸோ எப்படி டிஃபரன்ஸ் எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன்? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 12.5 எக்ஸ் மைனஸ் 12.5 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்த இதில் என்ன பண்ணணும்? இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். மாற்றி எடுத்து விட்டுறக்கூடாது. இங்கேருந்து இப்படி டிஃபரன்ஸ் எடுக்கணும். இதுலேருந்து இதை கழிக்கணும், இதுலேருந்து இதை கழிக்கணும். சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 40 ரெண்டையுமே ஒரே டைரக்ஷனில் மைனஸ் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா தப்பாக வந்துடும். ஒரு இதை இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு டிஃப்ரென்ஸை இப்படி எடுக்கணும். ஸோ 14 மைனஸ் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x மைனஸ் உங்களுக்கு என்ன வரும்? 12.5 வாங்க. ஸோ 12.5 பார்த்துக்கோங்க. 12.5 எக்ஸ் மைனஸ் 12.5. ஓகே. ஸோ அப்போ 12.5 இன்ட்டு 4 எப்படி எழுதுவோம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 12.5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 14 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோம். ஓகே. உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4x மைனஸ் 125 இன்ட்டு 4 என்ன வரும்? 500 வரும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 50 ஈக்குவல் டு 13 இன்ட்டு 4 எத்தனை? 14 இன்ட்டு 3 எத்தனை? 42. ஸோ 42 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 3x. ஸோ இப்போ எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பரை இன்னொரு பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்? 7x ஈக்குவல் டு 92 வருமா? 4x மைனஸ் 3x இங்கே வந்தால் ப்ளஸ் எப்படி வரும்னா 4x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 42 ப்ளஸ் 50ன்னு கிடைக்கும். அப்போ 7x ஈக்குவல் டு 92. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 92 டிவைடட் பை 7ன்னு கிடைக்கும். இதுதான் என்னது? கம்பைன் பண்ண காஸ்ட் ப்ரைஸ். அதோட காஸ்ட் ப்ரைஸ் அதோட உண்மையான விலை. இந்த 92 டிவைடட் பை 7ங்கிற விலைக்கு விற்றீங்க அப்படின்னா லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஆனால் எனக்கு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 5% லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவுனா 92 டிவைடட் பை 7 ரூபாய். அப்போ 92 டிவைடட் பை 7, இதுக்கு லாபம் 5% கிடைக்கணும். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ லாபம்ங்கிற போது என்ன பண்ணணும்? 100 கூட ஆட் பண்ணணும். எங்க சொல்லி கொடுத்துருக்கேன்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன கான்செப்ட்லாம் உள்ள வருதுன்னு பாருங்க. அலிகேஷன் மெத்தடு உள்ள வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்டும் உள்ள வருது. அப்போ லாபம்னா 100 கூட ஆட் பண்ணணும். ஸோ 105 டிவைடட் பை 100ன்னு போட்டுடலாமா? ஓகே. ஸோ பேசிக் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஒரு 7 7 15 7 105. ஸோ அடுத்து நாம் இன்னும் கட் பண்ணலாமா? 3 5 15 25 100. ஸோ திருப்பி என்ன பண்ணலாம்? 10 2 20 46. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 3 18 4 3 12 1 13. ஸோ 138 டிவைடட் பை 10ன்னு இருக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 13.8 ரூபாய். ஓகேவா? அப்போ அந்த கோதுமையை நீங்கள் 13 ரூபா 80 பைசாவுக்கு விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5% லாபம் கிடைக்கும். ஓகே. கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் அலிகேஷன் மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். நார்மல் மெத்தடில் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க 12,600 12,600 ரூபாய் இருக்கு. இதை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. டிவைடட் அமாங் 15 லேபர்ஸ் 15 ஊழியர்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்காங்க. தேர் ஆர் 7 men. அந்த 15 பேர்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 men, 3 women, 3 women and 5 boys. If each woman receives 3 times as much as each boy and each man receives 7 times as much as each boy, the share of each woman is கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். 12,600 ரூபாய் கூடிய ஒரு தொகை இருக்கு. டோட்டலாக உங்கள் கையில் 12,600 ரூபாய் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்? 15 பேருக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேரை எப்படி பிரிக்கலாம்னா 7 ஆண்கள்,
ஓகேவா. ஸோ ஆண்கள் 7 பேர், பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சிறுவர்கள் இருக்காங்க. ஓகே, இப்போ கூட்டி பாருங்க 15 வரும். 7 3 10, 10 5 15 வந்துருச்சா. இப்போ இந்த 12,600 ரூபாயை இவங்க 3 பேருக்கும் நீங்கள் பிரித்து கொடுக்க போறீங்க. அதாவது 3 பேர்னா யாரு, மேனு, உமனு, சில்ட்ரன், டோட்டலாக 15 பேர். ஸோ அவங்களோட பாலினம் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் வருவாங்க. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சிறுவனை போல 3 மடங்கு வாங்குறாங்க. அப்போ உமன் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் சிறுவன், இவனை பாய்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க, பீன் கூட போட்டுக்கோங்க. 3 பாய்ஸுக்கு ஈக்குவல் வரும். ஸோ ஒரு பெண் வந்து யாருக்கு ஈக்குவல், 3 சிறுவனுக்கு ஈக்குவல். ஸோ 3 பாய்ஸ்ன்னு போட்டேன். அடுத்து ஒவ்வொரு ஆணும், ஆண்கிறது யாரு, மேனு. ஸோ ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு சிறுவனை போல 7 மடங்கு. சிறுவன்கிறது யாரு, பி. அப்போ 7 மடங்குங்கும் போது 7 பீன் போட்டுடலாமா. அப்போ ஒரு பெண்ணோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டோட்டல் வந்து யாருக்கு ஈக்குவல், இந்த டோட்டல் அமௌண்ட் யாருக்கு கொடுக்கணும், 7 மென்னு 3 உமனு 5 பாய்ஸு கொடுக்கணும். அப்போ 7 மென்னு ப்ளஸ் 3 உமன் ப்ளஸ் 5 பாய்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 12,600 வருமா. இது புரியுதா. ஸோ இந்த 12,600 7 ஆண்களுக்கும் 3 பெண்களுக்கும் 5 சிறுவர்களுக்கும் கொடுக்கணும். அப்போ 7 மென்னு 3 உமனு 5 பாய்ஸ் தான் 12,600க்கு ஈக்குவலாக இருக்கும். இதோட கூட்டுத்தொகை தான். இப்போ மேன் வந்து எதுக்கு ஈக்குவல், ஒரு மேன் யாருக்கு ஈக்குவல், 7 பாய்ஸுக்கு ஈக்குவல். அப்போ ஒரு மேன் இருக்க இடத்துல 7 பாய்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 7 × 7 பாய்ஸ் ப்ளஸ் ஒரு உமன் யாருக்கு ஈக்குவல், 3 பாய்ஸுக்கு ஈக்குவல். அப்போ உமன் இருக்க இடத்துல 3 பாய்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ப்ளஸ் இங்கே பி தான் இருக்குது, 5b ஈக்குவல் டு 12,600. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் 49b ப்ளஸ் 3 × 3 9b ப்ளஸ் 5b ஈக்குவல் டு 12,600. ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 49 54 54 9 63. ஸோ 63b ஈக்குவல் டு 12,600. இதிலிருந்து பியோட வேல்யூ என்ன வரும், 12,600 டிவைடட் பை 63. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் போகும். ஸோ பியோட வேல்யூ எவ்வளவு, 200. அப்போ ஒரு பையனோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஒரு பையனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எவ்வளவு, 200 ரூபாய். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பொண்ணோட சம்பளம் எவ்வளவு, பெண்ணோட பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொண்ணோட பங்கு எதுக்கு ஈக்குவல், 3 பாய்ஸுக்கு ஈக்குவல். ஒரு பையனுக்கு 200 ரூபாய். அப்போ 3 பாய்ஸுக்கு ஈக்குவல்னா அப்போ 3 × பையனோடது 200 ரூபாய். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், உமனுக்கு எவ்வளவு, 600 ரூபாய். ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கொடுப்போம், 600 ரூபாய் கொடுப்போம். ஒரு பொண்ணுக்கு 600 ரூபாய் சம்பளம், ஒரு பையனுக்கு 200 ரூபாய் சம்பளம். அடுத்து வேற யாரு, மேன் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேன் யாருக்கு ஈக்குவல், ஒரு மேன் 7 பாய்ஸுக்கு ஈக்குவல். அப்போ ஒரு மேனுக்கு, ஒரு ஆணோட சம்பளம் எவ்வளோ வரும், ஒரு பாயோடது 200. அப்போ 7 × 200 1400. ஓகேவா. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 12,600 வராது. இது ஒரு உமனோடது, இது ஒரு பாயோடது, இது ஒரு மேனோடது. ஓகேவா. ஸோ ஒரு மேனுக்கு கேட்டதுனால, இந்த கொஷினில் ஒரு உமன் கேட்டதுனால நம்ம ஒரு உமனுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் இந்த கொஷினில் 3 உமனுக்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், 3 உமனுக்கானது எவ்வளோ வரும், 3 × 600 1800ன்னு போடலாம். ஓகே. சப்போஸ் 7 மேனுக்கானது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு மேனோடது 1400 ரூபாய். அப்போ 7 மேன் அப்படிங்கும்போது 14 × 7 9800. சப்போஸ் இதே கொஷினில் மொத்த பசங்களோட சேலரி என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பையனுக்கு 200 ரூபாய். அப்போ 5 பையனுக்கு எவ்வளோ வரும், 1000 ரூபாய் வரும். ஓகேவா. ஸோ கிளியராக புரியுதா. எப்படினாலுமே கொஷின் கேட்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது எப்படிலாம் கேட்பாங்கிறத யோசிச்சு சால்வ் பண்ணணும். ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a dealer buys 50 chairs for ₹50,000. ஒரு வியாபாரி இருக்காரு, 50 சேர் 50,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதுல 20 வந்து டேமேஜ் ஆயிருது. 50 சேர் வாங்குறாரு. ஸோ வியாபாரம்னாலே அப்படி தானே, 30 நல்லா இருக்கு, 20 வந்து என்ன ஆயிடுது, டேமேஜ் ஆகிடுது. Okay, so he decided to sell each of the damaged chair at 3/4 of the price of the normal one. இப்போ ஒரு சேர் வந்து x rupees விற்கிறாரு அப்படின்னா, நல்ல சேரை x ரூபாய்க்கு விற்கிறாருன்னா டேமேஜ் ஆன சேரை 3/4xக்கு விற்பாரு. ஒரு முக்காவாசி காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஸோ அதில் முக்காவாசி அளவு மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி விற்காரு. ஓகேவா. 100 ரூபாய்க்கு நல்ல சேர் விற்கிறாரு அப்படின்னா இந்த சேரை எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாரு அப்படின்னா 75 ரூபாய்க்கு விற்பாரு. டேமேஜ் ஆன சேரை 75 ரூபாய்க்கு விற்காரு. 3/4 ரூபாய்க்கு விற்காரு. நல்ல சேரை 1 ரூபாய்க்கு விற்றாருன்னா டேமேஜ் ஆனதை 3/4 ரூபாய்க்கு விற்பாரு. அதான் இதுக்கான அர்த்தம். வாட் ஷுட் திஸ் நார்மல் பிரைஸ் பி இன் ஆர்டர் தட் ஹி கேன் மேக் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 35% இன் த என்டையர் டிரான்சாக்ஷன். ஓகேவா. அப்போ இந்த என்டையர் டிரான்சாக்ஷன்லேயே அவருக்கு 35% லாபம் கிடைக்கி அப்படின்னா அவரோட உண்மையான செல்லிங் பிரைஸ், அந்த எக்ஸோட வேல்யூ என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு அவர் விற்கிறாரு.
ஓகே, ஒரு வியாபாரி 50 நாற்காலிகளை ரூபாய் 50,000க்கு வாங்கினார். ஆனால் அவற்றில் 20 சேதமடைந்துள்ளது. ஓகேவா, சேதமடைந்த ஒவ்வொரு நாற்காலியும் அசல் விலையில் 3/4 விற்க முடிவு செய்கிறார். முழு பரிவர்த்தனையிலையும் 35% லாபம் ஈட்ட இந்த அசல் விலை என்னவாக இருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. இப்போ அதோட செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் ருபீஸுக்கு விற்கிறேன். அப்போ 30 சேரை நான் ஒரு சேர் வந்து எக்ஸ் ருபீஸ். அப்போ 30 சேரை எவ்வளோ ரூபாய்க்கு விற்பேன்? 30 × எக்ஸ். ஒரு சேர் ₹1. 30 சேர் எவ்வளவு? 30 × 1 30. ஒரு சேர் எக்ஸ் ருபீஸ்னா 30 சேர் எவ்வளவு? 30 எக்ஸ்ன்னு வரும். ப்ளஸ் அடுத்த 20 டேமேஜ் ஆன சேரை நான் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன்? ஏற்கனவே விற்கிற செல்லிங் ப்ரைஸில் 3/4 ரூபாய் தான் எடுக்கிறேன், 3/4 எடுக்கிறேன். அதானே இங்கே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள ப்ரைஸ் எக்ஸ்னா 3/4, ஏற்கனவே உள்ளது ₹1 அதில் 3/4 எடுப்பேன், 3/4 ரூபாய்க்கு விற்பேன். அதே தான் இங்கே எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணதுனால எக்ஸ் × 3/4. ஒரு உடஞ்ச சேரோட விலை எக்ஸ் × 3/4. எத்தனை உடஞ்ச சேர் இருக்குது? 20 உடஞ்ச சேர். ஸோ × 20. ஓகே, இது டோட்டலாக எனக்கு வரக்கூடிய என்னது? டோட்டலாக எனக்கு வரக்கூடிய செல்லிங் ப்ரைஸ். அப்படி தானே? ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும்? 30x ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5, ஸோ 15x. ஓகே, ஸோ டோட்டலாக என்ன வரும்? 45xன்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக இதோட செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வரும்? 45xன்னு கிடைக்கும். விற்ற விலை என்னது? 45x. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கி? 35% லாபம் வந்து கிடைக்கி. எதில்? 50,000 ரூபாயில் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 35% கிடைக்கி. ஸோ அப்போது ப்ராஃபிட் மட்டும் பாருங்கள், 50,000ல் ப்ராஃபிட் மட்டும் 35/100 போடலாமா? ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது என்னது? லாபம்ங்கிறது என்னது? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. அவ்வளோதானே. விற்ற விலை மைனஸ் பொருளோட அடக்க விலை, இதுதான் ப்ராஃபிட். லாபம்ங்கிறது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? லாபமாக இருக்கும். ஓகே, இப்போ லாபம்ங்கிறது 50,000ல் 35% லாபம். அப்போ என்னது? விற்ற விலை. விற்ற விலை எவ்வளவு? 45x. ஸோ 45x மைனஸ் வாங்கிய விலை எவ்வளவு? வாங்கிய விலை எவ்வளவு? ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அவர்? 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்படிதானே? ஸோ விற்ற விலை 45x, வாங்கிய விலை 50,000. ஓகே, அவ்வளோதான். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த 2 0 கட் பண்ணிடலாம். 35 × 5 5 5 25 175. ஸோ 175, இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து 45x மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 50,000 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்பரை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. 45x = 50,000, இங்கே ஒரு 17,500 இருக்குது. ஓகேவா, இங்கே ஒரு 50,000, இங்கே ஒரு 17,500, ரெண்டையும் ஆட் பண்ணால் 67,500. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 67,500 / 45ன்னு போடலாம். ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ எத்தனை தடவை போகும்? ஒரு 45. ஸோ தெரியலன்னா 675 45ன்னு போட்டுக்கோங்க. ஒரு 45 45, 2 6ல் 4 போனால் 2. ஸோ திருப்பி உங்களுக்கு எத்தனை தடவை போகும்? திருப்பி வந்து ஒரு 5 தடவை போகுமா? 5 5 25. ஸோ கரெக்டு. ஸோ 5 டைம்ஸ் போகும். அப்போ என்ன வரும்? 15 வரும். இதை ஃபுல்லாக கட் பண்ணால் 15, இங்கே ஒரு 2 0 இருக்குது. அப்போ 1,500 ரூபாய். ஓகேவா, அப்போ ஒரு சேரோட விலை அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு? செல்லிங் ப்ரைஸ் தான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணோம். எக்ஸோட வேல்யூ 1,500 ரூபாய். அப்போது ஒரு சேரோட விலை எவ்வளவு? 1,500 ரூபாய். இதுதான் நார்மல் ப்ரைஸு. இதுதான் என்னது? நல்ல சேரை விற்கிறாரு இல்லையா? ஸோ அதோட உண்மையான விலை அதானே கேட்டிருக்காங்க. அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த அசல் விலைனா உண்மையான விற்ற விலை. உண்மையான விற்ற விலை எவ்வளோன்னா 1,500 ரூபாய். நல்ல சேருக்குள்ள விற்ற விலை வந்து 1,500 ரூபாய். உடஞ்ச சேருக்குள்ள விற்ற விலைன்னா எவ்வளோ வரும்? அதில் 3/4. அப்போ 1,500 × 3/4 போது பார்த்தோம் அப்படின்னா அதுதான் உடஞ்ச சேரோட ரேட்டாக இருக்கும். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஆர்பிஎஃப் அண்ட் என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸ், ரயில்வே என்டிபிசி அண்ட் ஆர்பிஎஃப்ல கேட்ட கொஷின்ஸு. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய all-in-one கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ all-in-one கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனால் ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ all-in-one கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. ஓகே, ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி.
ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ்லையும் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸு, கிளாஸஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ரயில்வே தான் உங்களோட டார்கெட்டாக இருக்குது, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் நம்ம ஆப்லேருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் 1499. இதை பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சஸ் வந்ததும் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஸ்டார்ட் லேர்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸில் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். நைட்டு 9 to 10 வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் 1500+ ரெக்கார்டட் கிளாஸஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சேட்டில் போய் நீங்கள் மெசேஜ் ரிப்ளை கொடுத்தா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அது மாதிரி உங்களுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும், படிக்கிறதுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ப்ரீவியஸ் இயர் பேப்பரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான புக்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கிளாஸஸுமே இதுலேயே அவைலபிளாக இருக்கும். எக்ஸாமுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ ரயில்வே படிக்கிறீங்கன்னா இந்த ஃபோல்டரை ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். எப்படி கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணணுங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பிகினருக்கான 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளானும் இருக்கும். அதே மாதிரி 4 monthsக்கான ஒரு ஸ்டடி பிளானும். அந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம் தனியாக, டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ் தனியாக, டெக்னீஷியன் கிரேட் 1 தனியாக, கிரேட் 3 தனியாக எக்ஸாம் இருக்கும். டெக்னீஷியன் கிரேட் 1 சிலபஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம் மாதிரி மேக்ஸில் சிலபஸ் இருக்காது, கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதுக்கான 90 டேஸ்க்கான பிளானும் இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கான தனித்தனியான ஸ்டடி பிளான் எல்லாமே இதிலே கொடுத்துருப்போம். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், என்னால் கிளியர் பண்ணவே முடியலைன்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருப்போம், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே. ஓகே? ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ ரயில்வேயோட சயின்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்போம், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே இந்த ஒரு இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஒரு கொஷினை திருப்பி எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அந்த 30 செகண்ட்ஸுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட செலெக்ஷன் வந்து அமையும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043379345. ஓகேவா? ஸோ இல்லைனா 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், ஆர்பிஎஃபோட டெஸ்ட் பேட்ச்சு, டெக்னீஷியனோட டெஸ்ட் பேட்ச்சு, ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் நம்ம டீமுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச், ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே? அதே மாதிரி இன்னும் நம்ம டெலகிராம்
டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பரேஷனை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் அவ்வளோ கிளாஸஸ் இருக்குது. லாஸ்ட் எக்ஸாம் அடுத்த வாரம்னா இந்த வாரம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே முடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 3 to 4 months சிலபஸ் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.